மணி சார் சொல்லுங்க. பரவாயில்ல. சார் இப்போ ப்ராடக்ட் நல்ல ஒரு செஷன் எடுத்தீங்க. ஒரு லிவரோட என்னன்னா அவுட்புட்ல எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் தெரிஞ்சிடும். உள்ள இருக்கிற ஆர்கான்ஸ் என்ன ஆகும், ஒரு லிவர் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இதோட எப்படி சொல்லணும்னா ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் ப்ராப்ளம் எவ்வளவு செலவாகும், எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க. பொதுவாக என்னன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட்ஸ் டெமோ மாதிரி ப்ராடக்ட்ஸ் காமிச்சிருக்கோம் இல்லையா? என்ன மாதிரி ஸ்டேஜஸ்ல இருக்கும்போது நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு சஜஷன் பண்ணலாம், எடுத்துக்கலாம். அது ஒரு கேள்வி இருக்கு. தேங்க்யூ சார். சூப்பர் கேள்வி கேட்டிருக்கீங்க. அருமையான கேள்வி. என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்டை நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்காரு மணி சார். தேங்க்யூ சார். நல்ல கேள்வி. இது எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள ஒரு கேள்வியை தான் நீங்க இங்க கேட்டிருக்கீங்க. இது முதல் விஷயம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அப்போ பாதுகாப்புக்கு கட்டாயமா எடுத்துக்க வேண்டிய ஒரு பொருட்கள். சரிங்களா? அது கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா, இந்த ப்ராடக்ட்ஸ் அதாவது ஒரு எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் நம்ம தரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு மருத்துவருடைய ஆலோசனையோட சேர்ந்து நீங்க அவங்களுடைய இம்பாக்ட், உதாரணத்துக்கு இப்போ 20 வருஷம் மெடிக்கேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வெறும் இந்த 3 ப்ராடக்ட் மட்டும் தரக்கூடாது. கூடவே அவங்களுக்கு வேற மெடிசன்ஸ் எதுக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒருத்தர் சொன்னேன் இல்லைங்களா, என்னுடைய நண்பர், அவங்க அப்பா 20 வருஷமா மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு நம்ம இதை சஜஸ்ட் பண்ணலாமானா கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணிருக்கலாம். அதாவது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இவங்க எப்ப லிவர் டேமேஜ் ஆகுது, லிவர் அவர் ஃபேட்டி லிவரா இருக்கும் போதே எனக்கு என் ஃப்ரெண்ட் அவர் என்கிட்ட ஷேர் பண்ணார். அப்ப ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ்லயே அதை நம்ம பார்த்திருந்தா 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு டேமேஜ் அவருக்கு போக விடாம இதை தடுத்திருக்கும் சார். இப்போ அவரு கிட்டத்தட்ட மரணிச்சிட்டார். அப்போ அவருடைய மரணத்துல இருந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே நீங்க எப்போ ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இருக்கிற, அதாவது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு கூட நம்ம தைரியமா, ஆனா ஒரு மருத்துவருடைய துணையோட, அதாவது ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் யாராவது ஒருத்தருடைய துணையோட நீங்க தாராளமா இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா கல்லீரல் ரொம்ப வேகமா, நம்ம சொன்ன மாதிரி இயற்கையாகவே கல்லீரல் ரொம்ப வேகமா ரிவர்ஸ் ஆகும். அப்போ இந்த ஹெர்பல்ஸோடைய கண்டென்ட் ரொம்ப பவர்ஃபுல்லானது சார். நான் அக்குபஞ்சரிஸ்டா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா இதை நான் ரொம்ப தைரியமா பிரிஸ்கிரைப் பண்றேன். ஏன்னா இதுல அவ்வளவு பெரிய ரிசல்ட் நான் எடுக்க முடியுது. ஈவன் ஒருத்தர் ஃபைனல் ஸ்டேஜா இருக்கிறவங்களோட ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனா ஃபேட்டி லிவர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம், அதாவது ஃபேட்டி லிவர் இஷ்யூ, லிவர் கொஞ்சம் சுருக்கமா இருக்கு, அதாவது லிவர் செரோசிஸ் சொன்னாங்க, அந்த மாதிரியான ஸ்டேஜஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தைரியமா நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணலாம். கூடவே சேர்த்து நம்ம சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வாழ்வியல் மாற்றங்களை நம்ம பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் சிவியர் ப்ராப்ளமா இருக்கிறவங்களுக்கு வெறும் இந்த 3 ப்ராடக்டோட சரியாகாது. கூடவே சேர்த்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதாவது இந்த ஆயுஷ் பிரீமியம் சர்டிஃபைட் எலமெண்ட்ஸ்ல ஆன் அண்ட் ஆன்ட்டு கூட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த ஆன் அண்ட் ஆன் ப்ராடக்ட்டும் சேர்த்து தர வேண்டியது இருக்கும். அதுல 95 சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்கு சார். அந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம சேர்த்து தர வேண்டிய அவசியம் இருக்கும். ஏன்னா அந்த டேமேஜ் அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னா கூட பலத்தை கொடுத்து நம்ம அவங்கள சப்போர்ட் கொடுத்துதான் நம்மள அவங்களுடைய ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும் சார். உங்க கேள்விக்கான பதில் நான் தெளிவா கொடுத்தேன் சார். ஓகே சார், கிளியர் ஆயிடுச்சு. இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது ப்ராப்ளம் இருக்கு, நம்ம அவங்க சஜஷன் பண்ணுறோம். எனக்கு இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃபுட்டு தான் எடுத்துக்கிறேன். ஸ்லீப்பிங் ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிக்கிறோம். எனக்கு தெரியாம எல்லாருக்குமே ஒரு ஒரு சில நேரங்களில் லேட் நைட் வரும், சில ஃபுட்டு நம்மள அறியாம சரியில்லாம கூட இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னோட லிவர் நான் ப்ரொடக்ட் பண்ணீங்கன்னா நான் இப்ப நல்லா தான் இருக்கேன், எனக்கு நல்லா தெரியுது. இப்போ நான் ஏதாவது பிஃபோரா இதுல இருக்கிற ஏதாவது ப்ராடக்ட் நான் எடுக்கலாம். ஏன்னா வெல்னஸ் ப்ராடக்ட் தான், ஓகே தான். ஸோ இதுல இருக்கிற ப்ராடக்ட் கண்டினியூ எடுக்கணுன்றது எனக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ ப்ராப்பரா இதுல இருக்கிற லிக்விடோ இல்லை கேப்சூல்ஸோ நான் எடுத்துக்கலாம். ஏன்னா நாளைக்கு லிவர் எனக்கு ப்ராப்ளம் நான் எடுக்கிறதுக்கு வர இப்ப எடுத்துக்கிறதுக்கு முடியுமா, எடுத்துக்கலாம். அது ஒரு better. கண்டிப்பா சார், கரெக்டா கேட்டீங்க. அதாவது எனக்கு இப்ப நல்லா இருக்கேன், ஆனா என்னுடைய கல்லீரலை பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க இந்த இந்த ஆயுஷ் பிரீமியம் சர்டிஃபைடு ப்ராடக்ட், நம்ம இந்த ஹெர்பல் கண்டென்ட்ஸ் காம்பினேஷன் பண்ணி நம்மளால அதை தயார் பண்ணி சாப்பிட முடியாது. ஸோ ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்டா இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம தொடர்ந்தே எடுத்துக்கலாம். அதாவது நீங்க லிவாகெயின் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு இல்லைங்களா, அந்த லிவாகன் லிக்விட் பாத்தீங்கன்னாக்கா நீங்க தொடர்ந்து சாப்பிடும் போது
நம்மளுக்கு செரிமானம் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், உடம்புல அன்றாடம் சேரக்கூடிய நச்சுக்கள், இது எல்லாத்தையுமே வந்து இது வந்து கிளென்ஸ் பண்ணிடும். ஸோ கட்டாயமா நம்ம வந்து ஒரு எடுத்துக்க வேண்டிய இன்றைய கால சூழல தவிர்க்க முடியாத ஒரு பொருட்களாக தான் இது இருந்துகிட்டு இருக்கு. நம்ம எடுத்துக்கும் போது அதோடைய நல்ல ரிசல்ட் இருக்கு. உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை செய்யக்கூடியதுதான் இந்த கல்லீரல். அப்ப அந்த கல்லீரல் நான் சொன்ன மாதிரியா இந்த ஃபங்க்ஷன்ஸ் பண்றதுக்கு நம்ம இதை சப்போர்ட்டாவோ இந்த சப்ளிமெண்ட்ஸை நம்ம நீங்க எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஆரோக்கியம் கட்டாயமா மேன்மை அடையும். ஏதாவது வெறும் கல்லீரல் பாதுகாக்கிறோம் அந்த ஆங்கிள் பார்க்காம ஓவரால் ஹெல்த்துக்கு இது கட்டாயமா தேவை. சரிங்களா? சோ நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா உங்களுடைய உடல் கல்லீரல் பாதுகாப்பு பிளஸ் கூடவே எனர்ஜி வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கணும் போது ஆனந்த் ஆன்ன்ற பிராண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து உணவுல இப்ப இருக்கக்கூடிய பற்றாக்குறையை நீக்கக்கூடிய வல்லமை பெற்ற பல பொருட்கள் இருக்கு. அதை நீங்க காம்பினேஷனா சேர்த்து சாப்பிடலாம். இப்ப இந்த 3 ப்ராடக்ட் சொன்னோம் இல்லைங்களா, லிவாகெயின் டேப்லெட் கேப்சூலு, அப்புறமா இம்யூனோ3 பிளஸ் டேப்லெட் பிளஸ் வந்து லிவாகெயின் லிக்விட் இருக்கு பாத்தீங்களா, இந்த காம்போ பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஓவரால் நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து எந்த விதமான வெறும் கல்லீரல் மட்டும் இல்ல சார், கல்லீரல் சரியா இருந்ததுன்னா சிறுநீரகம் சரியா இருக்கும், சிறுநீரகத்துடைய செயல்பாடு சரியா இருந்ததுனாக்கா நுரையீரல் சரியா இருக்கும், நுரையீரலுடைய செயல்பாடு சரியா இருந்ததுன்னா நம்மளுடைய இதயத்துக்கு தேவையான ஆக்சிஜன் கண்டென்ட் நல்லா போகும், இதயம் ரிலேட்டடான இஷ்யூஸ் வராது. எவ்வளவு பெரிய கனெக்டிவிட்டி இருக்கு பாருங்க, அவ்வளவு முக்கியம் சார் இது. சரிங்களா? ஓகே சார். அதாவது என்னன்னா என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லிவர் நான் ப்ரொடெக்ட் பண்ணது ஒரு 2000 இந்த ஒரு ரேஞ்ச் நான் எக்ஸ்பென்ஸ் இது செலவு இல்லை. என்ன ப்ரொடெக்ட் பண்றது நான் இது பண்ணிட்டேன்னா நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னா லாஸ்ட் ஒரு 5 to 10 years 20 years ஆகுது. லிவர் பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவ் லேக்ஸ் ஆப்ல இப்ப சொன்னீங்க டெத் ஆச்சு அது மாதிரி இல்லாம பல லட்சங்களை சேவ் பண்ண முடியும்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு அது மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா. புரிஞ்சுது. என்னோட உடம்ப நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நல்ல விஷயம் சார். நிறைய விஷயங்களும் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஒரு 40 மினிட்ஸ்ல. தேங்க்யூ சார். கண்டிப்பா தேங்க்யூ. நான் ஓகே. தேங்க்யூ சார். எல்லாருக்குமே பயனுள்ள வகையில வந்துட்டு நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்டீங்க. நீங்க வந்து மட்டும் தெளிவடையாம எல்லா டீம் மெம்பர்ஸ் நம்ம இன்னைக்கு அட்டன் பண்ண எல்லாருக்குமே அது ஒரு பெரிய செய்தியா போய் சேர்ந்திருக்கோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.